2024 குரோதி வருட குரு பெயர்ச்சி பலன்கள். மீன ராசிக்கு சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2024 புதன்கிழமை மதியம் 1 மணி அளவில் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பெயர்ச்சியாகிறார். மீன ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். மீன ராசிக்கு ராசி அதிபதியும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியுமான குரு மீன ராசிக்கு 3ஆம் இடத்தில் பகை பெற்று இருப்பதால் இவர்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்களில் கடைசி கட்டத்தில் தடைபடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். மீன ராசிக்கு 7ஆம் இடமான கன்னி ராசியிலிருந்து மீன ராசியின் யோகாதிபதி தசைகள் நடந்தால் மற்றவர்களின் ஆதரவுடன் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். மீனராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் மற்றவர்கள் மத்தியில் மதிப்பும் கௌரவமும் இருக்கும். பொது காரியங்களில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். ரிஷபராசியில் இருக்கும் குருவுடன் கோச்சார சுக்கிரன் சம்பந்தப்படும் காலகட்டங்களில் கவனமில்லாமல் இருந்தால் தேவையில்லாத பொருளாதார விரயம் ஏற்படும். மீனராசிக்கு 6ஆம் அதிபதியான சூரியனின் சாரத்தில் குரு சஞ்சாரம் செய்யும் காலகட்டங்களில் உடல் சார்ந்த உபாதைகளுக்காகவும் தொழில் சார்ந்தும் கடன் பிரச்சனைகள் சார்ந்தும் அலைச்சல்கள் இருக்கும். மே மாதம் முதல் ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரை இந்த பலன்கள் நடைபெறும். குரு ரிஷபராசியில் சந்திரன் சாரத்தில் இருக்கும்போது மதிப்பு, விருப்பப்பட்ட விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள், எடுக்கக்கூடிய முயற்சியில் மற்றவர்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கும். திருக்கோவில் யாத்திரை சென்று வருவது. குரு மீனராசிக்கு 11ஆம் இடத்தை பார்த்தாலும் மீனராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு நீச்சமாக இருப்பதால் சித்திரை மாதம் முதல் புரட்டாசி மாதம் வரை எதிர்பார்த்த லாபம், ஆதாயம் கிடைப்பது கடினமாக இருக்கும். புரட்டாசி 23ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 22ஆம் தேதி வரை குரு வக்ரகதியில் செல்லும்போது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியும் எதிர்பார்த்த ஆதாயமும் கிடைக்கும். மீனராசிக்கு குரு 7ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் பார்ப்பதால் மற்றவர்களின் முயற்சிக்கு ஆதரவு கொடுக்கும் அளவிற்கு மீனராசிக்காரர்களின் முயற்சியில் வெற்றிகள் அதிகரிக்கும். மற்றவர்களாலும் ஆதாயம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. மீன ராசிக்காரர்களுடைய லக்னத்துக்குண்டான யோகாதிபதி திசைகள் மீனத்துக்கு 7ஆம் இடமான கன்னியிலோ விருட்சகத்திலோ மகரத்திலோ நின்று திசையோ புத்தியோ நடந்தால் நற்பலன்கள் அதிகமாக இருக்கும். அதை விடுத்து 6, 8, 12 மறைவிடஸ்தானங்களின் திசையோ புத்தியோ நடந்தால் ஆதாயங்கள் குறையும், எதிர்பார்த்த லாபம் இருக்காது, மதிப்பு குறைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. மீனராசியில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் லக்ஷ்மி குபேர வழிபாடு செய்து வந்தால் நற்பலன்கள் அதிகமாக ஏற்படும். உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை காமதேனு ஆகும். இவர்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது கோபூஜை செய்து வந்தால் நற்பலன்கள் அதிகம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்கான அதிர்ஷ்ட தேவதை ஸ்ரீரங்கநாதர். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பெருமாளை வழிபட்டு வர நற்பலன்கள் அதிகமாகும். இதில் சொல்லப்பட்ட பலன்கள் ராசிக்கு பொதுவான பலன்கள். அவர்களுடைய சுய ஜாதகத்தில் தற்போது நடக்கும் தசாபுத்திக்கு குரு பார்வை இருக்கிறதா, தற்போது நடக்கும் தசாபுத்திநாதர்கள் அந்த லக்னத்திற்கு யோகாதிபதிகளா என்பதை வைத்து நற்பலன்கள் கூடுதலாகவும் குறைவாகவும் நடக்கும். நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.